நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை செயல்கள் இவைகளை பற்றி கேட்கும் பொழுது அது என்ன நேர்மறை, வேறு ஏதாவது இருந்தால் இப்படி இருக்குமா என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றலாம். அதற்கு எதிர்மறை என்று பெயர். சரி, இந்த சில வாக்கியங்களை நீங்கள் பேசும் பொழுது அதுவே உங்களுக்கு, அந்த வாக்கியங்களே உங்களுக்கு சில செய்திகளை சொல்லலாம். உதாரணமாக, இந்த கீழ்கண்ட வாக்கியங்களை நான் பேசும் பொழுது நீங்கள் அதை சீர்தூக்கி பாருங்கள். அது உங்களோடு ஒட்டி வருகிறதா அல்லது வெட்டி போகிறதா என்று. அதற்கு தகுந்தாற்போல் அதை நீங்கள் நிலைநிறுத்தினால் மிக மிக சந்தோஷம். யாரை நம்பினாலும் சிலவற்றை உங்களோடு வைத்திருங்கள். எல்லாவற்றையும் எல்லாரிடமும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கூடாது. சரி, இரண்டாவது, நீங்கள் எதையாவது நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் அந்த நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தை விமர்சனம் விழுங்குவதும் பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது, நீங்கள் செய்யும் பொழுது அதை யாராவது நிறுவ வேண்டும் என்று முயற்சி செய்வீர்கள். அதை யாராவது குறை கண்டுபிடித்து அப்படி செய்து இப்படி செய்து பேசிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா? அதை தாங்கக்கூடிய பக்குவம் வேண்டும். அது இல்லை என்றால் உங்களால் புதிதாக எதையும் செய்ய முடியாது என்று இல்லை, மிகவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் மனநலம் நன்றாக இருந்தால் எத்தனை பதவிகளை, மேன்மைகளை தேடி அவைகளே உங்களை நோக்கி வரும். மனநலம் என்று சொல்லுவது, நாங்கள் எல்லோரும் மனநலம் நன்றாகத்தான், மென்டல் ஹெல்த் என்று சொல்வார்கள் அல்லவா? மனநலத்திலே சில நேரங்களில் நேர்மறையாக, யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் நல்ல முறையில் அதை போல் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தால் அந்த அளவில் ஓரளவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்து பார்த்தீர்கள். ஆமாம், அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தார், அதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். தனி ஒருவராக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறதா? ஐயோ, நான் ஒருவன் எப்படி இவ்வளவையும் செய்ய முடியும்? இட்ஸ் அ டீம் ஆக்டிவிட்டி, வி ஆல் டூ. சில நேரங்களில் நீங்கள் தனித்து விடப்பட்டு விடுகிறீர்கள். அந்த நேரத்தில் உங்களால் அதை செய்து முடிக்க முடியுமா? முடியும் என்று நீங்கள் நினைத்தால் முடிக்கலாம். அதை நினைத்து பழகுங்கள். உங்களை விரும்பாதவர்களிடம் என்ன நீங்கள் செய்ய முடியும்? பழகுவதில் தவறில்லை, ஆனால் அன்பு செலுத்துவது அநியாயம். உங்களுக்கே நன்றாக தெரியும் அவர் உங்களை பற்றி சரியாக, அந்த நண்பரோ அல்லது அந்த உறவினர் யாரோ ஒருவர் சரியில்லை என்று. அது எதற்கு உங்களுக்கு தேவையில்லையே, தூக்கி எறியுங்கள்.